என் உயிரான வயர்சாதி சத்திரியரான சொந்தங்களே, விழுப்புரம் நவீனாவின் கதையும் திலகவதி கதையும் மேலூரிலே இறந்த சிறுமியின் கதையும் மூன்றும் நான் சொல்கிறேன் சொந்தங்களே. அதற்கும் இதற்கும் உள்ள ஒரு தொடர்பு உங்களுக்கு புரியுங்கிறத நான் நம்புகிறேன் சொந்தங்களே. விழுப்புரம் நவீனா ஒரு செவிலியராகி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் படித்து கொண்டு இந்த 10வது முடிஞ்சு 11ஆம் வகுப்பு போய் படிச்சுட்டு செல்கிறாப்புல. செல்லும் பொழுது சொந்தங்களே, அந்த பள்ளியில் போகும்போது பஸ் டிரைவர், ஒரு 30 வயசான பஸ் டிரைவர், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக காதல் பண்ணுற சொல்லி மிகப்பெரிய அளவிலான டார்ச்சல், அந்த நவீனா என்ற பள்ளி மாணவியை மிகப்பெரிய அளவிலான டார்ச்சல் பண்ணுறாப்புல. அப்புறம் அந்த டார்ச்சல் தாங்க முடியாமல் அந்த மாணவி சென்று தந்தை பார்த்திங்கன்னா புகார் கொடுக்குறாப்புல. புகார் கொடுத்தும் அந்த மாணவி அந்த கைதான அவனுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவாக வழக்கறிஞர்கள் ஆதரவாகி அந்த அவனை பார்த்திங்கன்னா விடுதலை செய்ய வைக்கிறாங்க. விடுதலை செய்த பிறகும் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா போதையில் வந்தது கால் அவனுக்கு போயிடுச்சு. போனதையும் அவன் ஒரு பொய்யாக ஒரு புகார் கொடுக்குறான். இப்படி என் கால் போனதுக்கு இவங்க தான் இவதான் காரணம்னு சொல்லிட்டு நவீனாவுடைய குடும்பத்தை காரணம் என் காலை வெட்டிட்டாங்கன்னு. அதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சும் தெரியாமலும் கண்ணை மூடிட்டு பாதிக்கப்பட்டால் தலித்ததை காரணம் சொல்லிட்டு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிலான விவாதங்களும் அரசியல் கட்சிகள் ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களும் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் கட்சிக்கு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பொண்ணோட தந்தையை கைது பண்ணுறோம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பண்ணுறாங்க. அதன் உச்சபட்சமாக அந்த அந்த நவீனா என்ற மாணவியை அவன் காதலிக்கு சொல்லி கட்டாயப்படுத்தி அவன் வீட்டுக்கு போய் தீ வச்சு கொளுத்தி அந்த மாணவியும் இவனும் சேர்ந்து அந்த மாணவியை கட்டி பிடிச்சிட்டு இறக்குறான் சொந்தங்களே. இறந்ததுக்கப்புறம் இதற்கும் எங்களுக்கும் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா நடக்காத மாதிரி உறவுகளே. அடுத்தபடியாக திலகவதி என்ற மாணவி கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிறாப்புல ஆசையாக. அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த சமூகத்து இளைஞர் ஒருத்தன் அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக என்னை காதல் செஞ்சாகும்னு சொல்லி ரொம்ப பார்த்திங்கன்னா மிரட்டல் பயங்கரமாக பார்த்திங்கன்னா விடுறாப்புல. அந்த மிரட்டலின் தொடர்ச்சியாக அந்த மாணவி புகார் கொடுத்தாலும், அந்த மாணவியின் குடும்பத்தினர் புகார் கொடுத்தாலும் உடனடியாக பார்த்திங்கன்னா அவளுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா அமைப்புகள் கட்சிகளெல்லாம் ஆதரவானு காட்டி அதை எடுக்கலை பெருசாக காவல்துறை. அதன் தொடர்ச்சியான நிகழ்வாக அந்த மாணவி தனியாக இருக்கும் பொழுது இவன் போய் கத்தியில் குத்தி அந்த மாணவியை கொலை செய்கிறாப்புல. அந்த வன்னியர் சமுதாயத்து மாணவியை கொலை செய்கிறாப்புல. கொலை செய்தவுடன் சொந்தங்களே, அந்த மாணவிக்கு இப்படி நான் தான் பண்ணனே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் தான் பார்த்திங்கன்னா ஆச்சு, இப்படி என்னை காதலிக்க மறுத்ததால் நான் கொலை செய்கிறேன்னு சொல்லி அந்த மாணவி பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா புகார் அந்த இதில் முதல் தகவல் அறிக்கை அவன் சொல்கிறான் சொந்தங்களே. சொல்லியுமே அவனுக்கு பின்புலத்தில் இருந்து கட்சிகள் இயக்கங்கள் அனைத்தும் உதவியதால் மிக திறமையான தனியார் வழக்கறிஞரை வச்சு வாதாடி அவனுக்கு போதிய சாட்சிகள் இல்லை, சந்தேகத்தின் பயனை குற்றவாளிக்கு சாதகமாக கொடுக்குறோன்னு சொல்லி அந்த திலகவதி கொலைக்கான காரணம் இவனாக இருந்தாலும் அவன் விடுதலை ஆயிட்டான் சொந்தங்களே. அடுத்தபடியாக மேலூர் சிறுமி, மேலூரில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சிறுமி ஒரு இஸ்லாமிய நபர் பார்த்திங்கன்னா காதலிக்கிறாப்புல. காதலித்து அவன் என்னென்னா இப்படி பார்த்திங்கன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு விஷத்தை ஊற்றி விட்டானோ இல்லை அந்த பிள்ளையோ குடிச்சதோ, அது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் இன்னும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிடைக்கல. அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா குடிக்க இவன் பார்த்திங்கன்னா விஷத்தை குடிச்சிட்டு அந்த பிள்ளையை பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா சாகம் தருவாயில் விட்டுட்டு போயிடுறான். அந்த பெண்ணை பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தனதுக்கு அப்புறமும் அந்த புள்ள பார்த்திங்கன்னா இறந்துடுது
சொந்தங்களே. இறந்ததுக்கப்புறம் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் சிகிச்சைலாம் நடித்ததையுமே அவர்கள் சார்ந்த சமுதாயங்கள் அவங்களெல்லாம் உடனே அவனை போய் பார்க்குறாங்க. இது தற்கொலை வண்டிக்கு வந்து பண்ணப்பல அவன் தாரில் என்னால் வந்து வச்சுன்னு திடீர்னு விட்டுறாப்புல. அதன் பிறகு அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் விடுதலை ஆகிறாப்புல சொந்தங்களே. அந்த சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா எதனால் தற்கொலை பண்ணாப்புல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் இருந்துச்சு. அவள் சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா நாய்ப்படி தனியாக அப்படி கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. கூட்டிகிட்டு போய் விஷத்தை ஊற்றி வச்சு அவனுக்கு போக்சோ வழக்கிலேயே கைது பண்ணலாம். ஆனால் எவ்விதமான வழக்கும் இல்லாமல் விடுதலை ஆகிறாப்புல. அவனுக்கும் இதே போல் தனியார் வழக்கறிஞர்கள் ஆதரவாகி அவனை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை ஆகிறக்காங்க சொந்தங்களே. இவர்களுக்கெல்லாம் என்ன எப்படி இருந்து பணம் வருதுன்னு நீங்கள் சிந்திங்க. நவீனா கொலை வழக்கில் கைதானவ டிரைவர், இவன் சும்மா சுற்றிட்டு இருக்கிறவன். இவர்களுக்கு ஆதரவாக பெரிய வழக்கறிஞர்கள் வந்து ஆதரவாகிறாங்க. அவர்களுக்கு லட்சக்கணக்கில் வழக்கறிஞர் ஒரு வாய்தாவுக்கே லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அதற்கான பணமெல்லாம் எப்படி வருது சொந்தங்களே? இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, அவர்களுக்கு ஆதரவான வழக்கறிஞர்களுடைய விவரமும் எதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதன் மூலிமா சொந்தங்களே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது போல் ஒரு பல சம்பவங்கள் சொந்தங்களே, காதல் செய் அல்லது கல்லறை செய்து என்று பள்ளி கல்லூரி மாணவிகளை குறிவைத்து சத்திரீரன மாணவிகளை குறிப்பாக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமுதாயமாகட்டும், வேளாளர் சமுதாயமாகட்டும், வன்னியர் சமுதாயமாகட்டும், தேவர் சமுதாயமாகட்டும், செட்டியார் கவுண்டர் சமுதாயமாகட்டும், யாதவர் சமுதாயமாகட்டும், அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை குறிவைத்து நாடக காதல் செய்வதும், அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ஏதாவது கைது நடவடிக்கை எடுத்தால் உடனே அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகி அவர்களுடைய விடுதலைக்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் மேற்கொள்ளவும் திட்டமிட்டு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன சொந்தங்களே. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசணும்னா என்னை ஜாதி வெறியன்னு, என்னை கைது செய்யணும், என்னை கொலை செய்யணும் அப்படின்னு எத்தனை கூக்குரல்கள், எத்தனை இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விதமான அயோக்கியத்தனமும் செஞ்சுவிட்டு நம்மளை ஜாதி வெறியை தோன்ற, ஜாதி கலவரத்தை தோன்ற என்னை அரெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொந்தங்களே. சத்திரியர் இனம் ஒற்றுமையாக இல்லைன்னா எனக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா கை செஞ்சாலுமே நமக்கு குரல் கொடுக்குவோம், போராடுவோம். யார் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது போல் விட்டுட்டு இருந்தோம்னா கடைசியில் நாதியற்று நாளை உங்களுடைய பிள்ளைக்கும் வந்துரு. அதனால தான் அவர்கள் அத்தனை கொலை மிரட்டல்களும் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி இத்தனை ஆண்டுகளாக இந்த சத்திரியர் அதிகாரம் அடையணும், சத்திரியரின பெண்களுக்கு நாடகாத கும்பலிருந்து காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ தடைகளை தாண்டி நான் போராடிட்டு இருக்கிற சொந்தங்களே. மேலும் நீங்களும் ஒன்றிணைங்க. சமூக நீதி சமத்துவங்கிற ஒரு இதை கடந்து அதை தூக்கி எறிந்து சத்திரியர் அதிகாரம், சத்திரியர் ஒற்றுமை, சத்திரியர் இனத்தின் புனிதத்தை காப்பதுங்கிற லட்சியத்தோடு ஒன்றிணைங்க என்னை போலவே சொந்தங்களே. நம்ம பக்கத்தை நீங்கள் பின்தொடருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொருளாக இருக்கிற எப்போ நான் வந்து கைதாகணும் இல்லை எனக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் இந்த இனத்துக்காக நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன் நான். அதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே ஒன்றிணைங்க இந்த சமூக நீதி சமத்துவ கும்பலால் சொந்தங்களே. என்னை போன்ற சத்திரியரின போர் வீரர்களிடம் காக்க தவறிடாதீங்க. தவறிட்டோம்னா சத்திரியர் இனத்தின் அழிவை, சத்திரியரின பெண் பிள்ளைகளின் சத்திரியன் அழிவை தடுக்க ஒருபோதும் முடியாது. நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு வருது, நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு வரலாம். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பகுதிகளாகட்டும், என்னுடைய சுற்று வட்டாரத்திலாகட்டும், முகநூல் வாயிலாகட்டும் தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வர சொந்தங்களே. உணர்வோடு ஒன்றிணைங்க.
கண்டிப்பாக நம்ம வெல்லுவோங்கிற நம்பிக்கை இருக்குது சொந்தங்களே. உங்களுடைய பெயர், சாதி, மாவட்டம் பதிவு பண்ணுங்க. உணர்வோடு எனக்கு ஆதரவாக இருக்குங்கிற இதுக்காக சொந்தங்களே. மிக்க நன்றி.